வணக்கம் ஓகே. நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். 15-20 வருஷமா சீமான் பேசுறதுல பல முரண்பாடுகள் இருக்கு. இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு பல காலகட்டங்கள்ல ஆதாரங்களோட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு கோமாளித்தனம் அப்படின்னு கடந்து போன மக்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்வினை வருது அப்படிங்கறத பாக்குறோம். ரியாக்ஷன்ஸ் வருது. இவரோட பயணித்தவர்களே இவர் எந்த அளவுக்கு பொய் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு இவர் அடிப்படையே பொய் அப்படிங்கறத இன்னைக்கு வெளியில சொல்றாங்க. இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல 3 விஷயம் நான் இதுல பாக்குறேன். ஃபர்ஸ்ட், சீமான் ஒரு பொய்யர், அதாவது ஆபத்தில்லாத பொய்யர் அப்படிங்கறதா இது வரைக்கும். என்னவோ அவன் பாட்டுக்கு வளர்றான்டா, கோமாளி மாதிரி வளர்றான்டா, ஒரு காமெடி பீஸாவே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்கீம் பண்ணி ஒரு ஏமாத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு லையர், மிகப்பெரிய ஒரு பொய்யர் அப்படிங்கிறது, ஆபத்தான பொய்யருங்கிறது அதிர்ச்சி அளிக்குது. நமக்கு அதிர்ச்சி அளிக்கல, அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இதை சொல்வதற்கு 15 வருஷமா இவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தது என்ன? நான் எல்லாத்தையுமே கேட்கிறேன். சங்ககிரி ராஜ்குமார்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவரையுமே நான் கேட்கிறேன், 15 வருஷமா ஏன் காத்துட்டு இருந்தீங்க? 15 வருஷமா உங்களோட அமைதி காரணம் என்ன? அப்ப 15 வருஷமா என்ன வேணாலும் ஒருத்தன் பேசிட்டு இருக்கலாம், திராவிட தலைவர்களை திட்டலான்ற அமைதி உங்களுக்கு எங்க இருந்து வருது? இது எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பா தெரிஞ்சிச்சு. மூன்றாவதாக, இப்ப நடந்து கொண்டிருப்பது டிஸ்மேண்டலிங் சீமான் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன். இவங்களுக்கு புதிதாக ஒரு பொம்மை கிடைச்சிருச்சு. திராவிட இயக்கத்தை, திமுகவை தேர்தல் களத்துல இது பண்றதுக்கு ஒரு புதிய பொம்மை கிடைச்சிருச்சு. அது யாருங்கிறத உங்க இதுலயே விட்டுறேன். அந்த பொம்மைக்கு இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் போகணுங்கிறதுல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் சீமானை கூப்பிட்டு 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 பேட்டி எடுத்து சீமானை ஒரு 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 பிம்பமாக ஊதி பெரிதாக்கிய நிறுவனங்கள், அதுவும் நியூஸ் ரேட்டிங் யாரோடதுன்னு தெரியும். அவங்க இதை எக்ஸ்போஸ் பண்றது நல்லதுதான். ஆனால் எக்ஸ்போஸ் பண்றதற்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் நம்ம அலசி பார்க்கணும். அவங்க டிஸ்மேண்டில் பண்றாங்க, சீமானை ஒண்ணுமில்லாதாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அலசி பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டா எடுத்துட்டு போயிட முடியல. சீமானுடைய தேவை முடிந்து விட்டது. இன்னமே புதிய கட்சி 2026 எலெக்ஷனுக்கு வரப்போகுது. அதை வச்சு இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு திமுகவை திட்டலாம், திராவிட இயக்கத்தை திட்டலாங்கிற ஒரு இது ஏம் இருக்கிறதுனால இவரை முழுமையாக டிஸ்மேண்டில் பண்றாங்க. இதுதான் நான் பாக்குறேன் இதுல. ஓகே, பட் சீமான் அதை ரியலைஸ் பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சீமான் என்ன ரியலைஸ் பண்ற அது எனக்கு முதல்ல சீமானை ஒரு மனிதராகவே என்னால வச்சு பார்க்க முடியல. நீங்க மனிதர்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாரா, உணர்வாரா, திருந்து வாராங்கிற கேள்வியெல்லாம் மனிதர்களுக்கு வைக்க வேண்டியது. நீங்க சீமானுடைய ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் பாத்தீங்கன்னா, ஒன்றே ஏதோ தீவிர மனப்பிரச்சனை இருக்கு, தீவிர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மாட்டிக்கிட்டோன்ற மனப்பிரச்சனை. இல்லைன்னா இப்படி பிரஸ் மீட்ல டெய்லி ஒருத்தன் பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கிறது உலக வரலாறுல எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. நீ விமர்சனம் பண்ண 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 நான் அதிகமா பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பேன்றது ஒரு விதமான மனநோயால தான் நான் பாக்குறேன். சோ அவர்கிட்ட நான் இந்த மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்திலிருந்து காணாம போயிடுவாருங்கிறது மட்டும் உறுதி. அவருடைய முதலாளிகளாலேயே அவர் காலி செய்யப்படுகிறாருங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஓகே, இப்போ நாதாகால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் கட்சியை விட்டு வெளியில வராங்க. வெளியில வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. வேற கட்சிகள்ல போய் இணையறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நாதாகா கூடாரமே காலி ஆகிற அளவுக்கு நிறைய பேர் என் மாசா வெளியில வர்றது நாம பாக்குறோம். இன்னொரு பக்கம் இவரோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இவர் சொல்லக்கூடிய பொய்களுக்கு பல கருத்தரங்களையும் டிபேட்லயும் முட்டு கொடுக்கறதையும் நம்ம பாக்குறோம். இவரை நம்பி சமூக வலைதளங்களை இவளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல அக்கௌண்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே இவங்க மனசுல எல்லாம் இன்னைக்கு சீமானுடைய அடிப்படையே பொய்யே. இந்த நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை என்னெல்லாம் சொல்லி இந்த கட்சியை வளர்த்தாரோ எல்லாமே பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் கிட்ட சேர்ந்திருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் இல்ல இவர் கூட இருக்கிறவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே புலிவால் பிடிச்ச கதை மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய நிலைமை. வெட்டுட்டும் வர முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்களா? இதை ரியலைஸ் தான் பண்றாங்க? இல்ல 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 இப்ப நீங்க 3 கட்டமா நாம் தமிழர் கட்சியினுடைய அழிவை நான் பாக்குறேன். முதல் ரவுண்டு கொள்கைவாதிகள் எல்லாருமே வெளியேறிடுவாங்க. அவங்க எப்ப சேருவாங்கன்னா 20 வயசுல சேருவாங்க, 18 வயசுல சேருவாங்க, ஒரு 25-30 வயசுல பேட்சா வெளியேறுவாங்க.
ஒருவேளை சீமான் அதையே இதுவரைக்கும் இருந்ததையே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த பேட்ச் புது பேட்சா மாறிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே இந்த சூடான இளைஞர்கள் சேருவாங்க, வாழ்க்கையோட உண்மை தெரிஞ்சவன வெளியே வந்துருவாங்க. இப்ப சீமானுடன் இருப்பவர்கள் எல்லோரும் சீமானுக்கு இணையான அயோக்கியர்கள் மட்டும்தான். நீங்க இவங்களை புலிவாளி இழிவாள்லாம் பார்க்காது. என்ன சீமான் என்ன இதுவா, சீமான் என்ன பெரிய இந்த போராளியா, பிடிச்சா விட முடியாதா, சீமானை விட விட்டு விடுவதற்கு எளிதான கட்சி ஏதாவது இருக்கா? இவங்க இன்னமும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. திக்காளி பயில் என்றால் கெட்ட வார்த்தை இல்லைன்னு ஒருத்தன் உட்கார்ந்து பேசுறான். அப்படின்னா இவங்க எல்லாம் எந்த அளவு அயோக்கியர்கள் தான். நீங்க இவங்களை ஏதோ காரணம்லாம் சொல்லாதீங்க. இவங்களும் சீமானால் எது என்னத்தையோ வாங்கி தின்ன பொறுக்கி தின்ன பசங்க தான் இன்னமும் சீமானுடன் இருக்கிறார்கள் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இவங்க என்ன ஆனாலும் விட மாட்டாங்க. இவங்களுக்கு அங்கே தானும் வந்துட்டா அம்பலப்படுவோன்றதுலதான் இவங்க இன்னமும் சீமானுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருப்பது. ஓகே. பொதுவாவே சீமான் பல விஷயங்கள் பேசுவாரு. பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவரை ஒரு சட்டை பண்றதே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அண்ணாமலை வகைராக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து வந்ததுன்னா உடனே சமூக வலைதளத்துல நாங்களும் இருக்கோம் ஒரு கட்சி தலைவரா அப்படின்னு கருத்து சொல்லுவாங்க. சீமான் தொடர்ந்து பெரியாரை விமர்சனம் பண்றாரு, அவதூறுகள் பரப்புறாரு. இந்த விஷயத்துல அண்ணாமலை எல்லாம் வாயே திறக்கலையே, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க அண்ணாமலைட்ட எனக்கு இந்த பிரஸ் பீப்பிள்கிட்ட தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் முத நாளே அண்ணாமலை என்ன சொன்னார், நான் ஆதாரம் தரேன், நாளைக்கு ஆதாரம் தரேன், சாயங்காலம் ஆதாரம் தரேன்னார்ல. 15 நாள் 20 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் எங்க ஆதாரம்னு யாராவது கேட்கிறாங்களா அண்ணாமலைட்ட? அப்ப இது 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 எல்லாமே சேர்ந்து இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்த பிரஸ் பீப்புளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அண்ணாமலையும் சரி, ஹெச் ராஜாவும் சரி, பெரியார் அட்டாக் பண்ண ஒருத்தன் நம்ம கூட சேர்ந்துட்டான் ஜாலியா நாங்க தமிழிசை வழக்கம் போல நாங்க 2 பேரும் கூட்டாளிகள்லாம் சொல்லி இன்னமும் நிர்வாணப்படுத்தினாங்க நாம் தமிழரை. ஆனால் இவனுடைய இந்த ஆளினுடைய பேச்சு பாஜகவை தாண்டிய ஒரு பைத்தியகாரத்தனம். ஏன்னா பாஜக காரர்கள் கூட இது வரைக்கும் பெரியார் இப்படி எல்லாம் பேசினது இல்ல. பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, பெரியார் தேவையில்லை, இது என்ன பெரியார் மண்ணா, இது ஆன்மீக மண் எல்லாம் பேசியிருக்காங்களே தவிர பெரியாரே எங்களுக்கு மண்ணுங்கிற அளவெல்லாம் பைத்தியக்காரத்தனமா யாருமே பாஜகவிலேயே பேசினது இல்ல. பாஜகவை விட பெரிய பாஜகவாக சீமான் இருந்த உடனே இவன் கூட சேர்ந்தா இருக்கிறதையும் கெடுத்துட்டுவானான்ற பயத்துலதான் இன்னைக்கு அண்ணாமலை, ஹெச் ராஜா, தமிழிசை எல்லோரும் அமைதி காப்பது இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த பைத்தியக்காரனோட சேர்ந்தா முதல்ல ஒருத்தன் புத்திசாலி வித்தியாசமா பேசினா முதல்ல ஒருத்தன் புத்திசாலியா தெரிவான். அப்புறம் அவன் ரொம்ப தீவிரமா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டே இருந்தா இவன் கூட சேர்ந்தா நம்மளையும் பைத்தியன்றுவாங்கன்ற பயத்துலதான் இன்னைக்கு இந்த பைத்தியங்கள்லாம் அமைதியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ சீமானுடைய முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. அது யார் அவருடன் சேர்ந்தாலும் அவரையும் இழுத்துட்டு இது கள்ள கட்டி கடல்ல போடுற மாதிரிதான். இனிமே மீள்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஓகே. தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறாரு. இதை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர், அதுவும் பெண் பத்திரிகையாளர் கிட்ட ரொம்ப எவ்வளவு ஆபாசமா பேசுறாரு. பேசுறாரு. ரொம்ப ஒரு பொதுவெளியில சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்றாரு. எல்லாரையும் அப்படி திட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இந்த பெரியாரை கையில எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி தான். இதுவரை அவர் என்னமோ சொன்ன பொய்கள்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே வந்துச்சு. நான் திராவிடத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னாலும் பெரியாருக்கு மாலை போட்டுருவார். பெரியாரை தலைவராக இருக்கல, வழிகாட்டியா இருக்கிறோன்ற ஒரு மென்மையான போக்குல அவர் பரப்புவார். நீங்க நல்லா பாருங்க, என்றைக்கு சீமானுக்கு பைத்தியம் முத்துச்சுன்னா விஜய் கட்சியை ஆரம்பிச்சு கொள்கையை அறிவிச்சதுல இருந்து அன்னையில இருந்துதான் இந்த பைத்தியம் முத்தி போகுது. அடுத்த லெவலுக்கு சரி பண்ண முடியாத அளவுக்கு போகுது. அவர் எதிர்பார்க்கல. நீங்க அந்த இது பாருங்க, 10 நாள் தான் கேப், 2 பிரஸ் மீட் இருக்கும். விஜய் என்னுடைய தம்பி, அவன் விஜயும் அவன் என்ன சொல்றது, அவன் என்ன கொள்கை எடுத்தாலும் அவனை நான் எதிர்கொள்கையே எடுத்தாலும் நான் ஆதரிப்பேன்ட்டு 10வது நாளே எதிரி தான் ப்ரோ, அதுன்றது எதிரிதான் ப்ரோன்னு மேடையில பேசுனதுல இருந்து அந்த பைத்தியம் ஆரம்பிக்குது. குறிப்பாக விஜய் திராவிடத்தையும் தமிழ் தேசியம் சேர்த்து இரு கண்கள்லாம் பேசினதுல தன்னுடைய வாக்கு வங்கியா இங்க போகுது. இன்னொன்னு முதல்ல இருந்து விஜய்க்கு நிறைய ஆட்கள் நாம் தமிழர்கள், ஏன்னா இளைஞர் கூட்டம்னு ஒரு அந்த 18 அந்த விடலை பசங்க நிறைய இருக்கிற இடம் அதான். அவங்கதான் போறாங்கன்ற ஒண்ணு இருந்துச்சு. அதை கண்கூடா பார்க்க தன்னுடைய அந்த அந்த வாக்கு வங்கியை வச்சுதானே வாயை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். அது முழுக்க சரியா போகுதுன்றது தெரிஞ்ச உடனே வேற ரூட்டை மாத்தணும், நான் தான் பெரிய தலைவன் ஒரு பரபரப்பு, எல்லா கேமராக்களும் தன்னை நோக்கிதான் இருக்கணுங்கிற ஒரு வெறியில ஓவர் டூ பண்ணிட்டாருங்கிறது தான் இதுல விஷயமே. இதுல பெரியாரியர்கள் மேல எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு. பெரியாரிய உணர்வாளர்கள் மேல கோபம் இருக்கு. 15 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு, இப்ப என்னை போன்றவர்கள்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்க தமிழ்நாட்டுல ஈழ பிரச்சனை பேசுறதெல்லாம் சரிதான், ஆதரவு கொடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனால் அவரை தலைவர்னு சொல்றத என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு தலைவர்னு சொல்லுவதோ, தேசிய தலைவர்னு சொல்லுவதோ, ஏன்னா
பெரியாரினுடைய இடதுசாரி தமிழ் தேசியம்னு அருமையான ஒரு புத்தகத்தை சுபவி ஐயா எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் பிரபாகரனே ஒரு பக்கம் இவங்க தங்களுடைய வாழ்க்கையவே அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஈழ பிரச்சனையில. அதுல அந்த ஒரு மாயையில இருந்து இவங்களால வெளிவர முடியல. திருமுருகன் காந்தி போன்றோர் படமே போடுறாங்க, 2 பேரும் எங்களுடைய தலைவருங்க. பெரியார் கையில துப்பாக்கி வச்சு படம் போட்டாங்க மே 17ல. இவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் பிரபாகரன் ஈக்குவலா இங்க ப்ரமோட் பண்ணிட்டே இருந்தது என்னை போன்றவருக்கு முதல்ல இருந்தே பிடிக்கல. அடுத்ததாக இன்றைக்கு இதை எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கன்வெல்ஜ் ஆயிருச்சு, இவ்வளவு மோசமாக ஒரு இடத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்துருச்சு. இப்பயாவது இவர்கள் விழித்தார்களேங்கிறதா என்னை போன்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. பெரியார் வர்சஸ் பிரபாகரன் அப்படின்னு நிறுத்துறாரே சீமான், இது இங்க ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீ என்ன பேசுவ? நான் பெரியார் கொள்கைன்னு 10 பேசுவேன். நீ பிரபாகரன் கொள்கைன்னு என்ன பேசுவ? துப்பாக்கி எடுத்து சுடுவியா? என்ன பேசுவ? நீங்க பிரபாகரன் பேட்டி 10 பார்த்தாலே அவர் தமிழ்நாட்டை இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கிறாரு, பெரியாரை பத்தி பேசியிருக்கிறாரு. என்னவோ அவங்க அதை அண்ணா 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 வழியெல்லாம் பின்பற்றல. அவங்க அதை பின்பற்றல. அவங்க பிரச்சனை தனிங்கிறத தெளிவா இருக்காங்க. நீ என்ன பேசுவ? நீ இந்த நாட்டு பிரச்சனை என்ன, அந்த நாட்டு பிரச்சனை? நம்ம ஒரு மைனாரிட்டி மூளை வன்முறையை செய்து கொண்டிருக்கிற ஒரு பார்ப்பன மைனாரிட்டியா இருந்தும் மெஜாரிட்டியாக இங்க ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் எதிர்த்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பேசுவ? நான் ரெண்டையும் எதிர் இடத்துல நிறுத்துறதோ இல்ல வெசஸ்ன்னு சண்டை போடுறதோவே முட்டாள்தனம்னு நான் பாக்குறேன். அந்த மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறாங்களா? அந்த மண்ணுக்கான அது. நான் கொண்டாந்து கார்ல் மார்க்ஸ் தான் பெரிய ஆளு, பெரியாரை பத்தி சண்டை போடுவேன் நான் பேசுவது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். அந்தந்த மண்ணுக்கான தலைவர்களை அந்தந்த மண்ணு தான் தேர்வு செய்யும். தமிழ்நாட்டுக்கான திராவிட மண்ணுக்கான ஒரு தலைவரை தமிழ் மண் தேர்வு செய்திருக்கிறது. அந்த தலைவர் தான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறாரு பாஜக இருந்து நம்மள. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏன் பெரியார் மன்னன் சொல்றோம்? நீ இவ்வளவு கோயிலுக்கு போறவன் எவனாவது ஓட்டு போடுறானா? இது என்ன பிரபாகரன் நாள் ஆச்சா தமிழ்நாட்டுல? இன்றைக்கு RSS போயிருச்சே, ஈழத்துக்கு போயிருச்சு. ஈழத்துக்கு மட்டுமா போயிருச்சு? ஜாதியை எதிர்த்து இங்கிலாந்துல ஒரு சட்டம், கேஸ்டையும் ரேசிசம்ல சேர்த்தா ஆளா ஈழத்தமிழர் அங்க போய் செட்டில் ஆனவன் எல்லாம் எதிர்கோஷம் போடுறான். இந்த லெவல்ல தான் ஜாதி ஒழிப்பு அங்க இருக்குது. அப்ப அவங்களுக்கு பெரியார் தேவையா, இங்க பிரபாகரன் தேவையா? அப்ப இந்த அடிப்படை இதுவே ஒரு ஏமாற்று போக்கு, பொறுக்கித்தனம், சீமானினுடைய வழக்கமான பொறுக்கித்தனத்தின் ஒரு கிளைமேக்ஸா தான் நான் பாக்குறேனே தவிர இதுல எந்த நியாயமும் இருப்பதாக நான் பார்க்கல. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ண போன சீமானுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இனிமேல் சீமானுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? செருப்படிதான் வாங்குவாரு. நீங்க எங்க போனாலும் செருப்படிதான் வாங்குவாருன்றதுல எந்த மாற்றம். இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்காங்களே. இன்னைக்குதான் நீங்க ஸ்தலத்தை பாருங்க, என்ன அதாவது வச்சு செய்யறாங்க. நீ நேத்து அந்த சந்தோஷனுடைய பேட்டி முற்றிலும் முடிச்சு விட்டுருச்சு. நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. முந்தா நேத்து கொளத்தூர்மணி ஐயா அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அவர் வெளிப்படையா போன வாரம் கொடுத்தாரு நினைக்கிறேன். அது வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா, அவன் அவங்க அம்மாவே அசிங்கமான வார்த்தையில திட்டுவான். சீமான் அவங்க அம்மாவே திட்டுவாரான் அசிங்கமான வார்த்தையில. அவங்க அம்மா இவங்க கிட்ட எல்லாம் அழுகுமா, அவன்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. இப்ப அதை அப்படியே இந்த பெண் செய்தியாளர்கிட்ட சீமான் பேசின துணியோட ஒப்பிட்டு பாருங்களேன். சோ சீமானுக்கு மட்டும்தான் நீங்க ஆதாரத்தை எங்கேயுமே தேட வேண்டியது இல்லை. சீமானோட பொறுக்கித்தனம் அயோக்கியத்தனங்களுக்கு சீமான்ட்டே ஆதாரம் இருக்கும். அவன் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பேசினான்னா அதுக்கு முன்னாடி பேசுனதுல அவனுக்கான ஆதாரம் இருக்கும், அம்பலப்பட்டு போவதற்கான ஆதாரம். அந்த முன்னுக்கு பின் முரணா பேசுறது, தன்னை அயோக்கியத்தனத்துக்கான ஆதாரங்களை தானே வைத்திருப்பதில் சீமானை யாருனாலுமே மிஞ்ச முடியாது. அதனால திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் சீமானுங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. ஆனால் எதிரிகள் இதை ரொம்ப கவனமாக 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வேணே பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இப்ப சீமானை வெளிப்படையாக எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருப்பது யாருமே பெரியார்கள் கிடையாது. இந்த சந்தோஷோ இல்ல அந்த கார்த்திக் மனோகரனோ பெரியாரியர்கள் கிடையாது. இவங்க இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ற டிவியுமே பாத்தீங்கன்னா திராவிட இயக்க ஆதரவு டிவி கிடையாது. ஆனால் இந்த டிஸ்மேண்டலிங் எதற்காக செய்யப்படுகிறது அப்படிங்கறதையும் நம்ம ஒரு காரண காரியங்களோட யோசிச்சு பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவும் இருக்கிறது. ஓகே, இது வெறும் அரசியல் அப்படின்ட்டு சீமானுடைய இந்த பொய்களை நம்ம கடந்து போயிட முடியாது இல்லையா? இந்த பொய்களை நம்பி எத்தனையோ பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேரை இன்னும் தீ குளிச்சிருக்காங்க. நாயகன். ஆமா ஆமா கரெக்ட். திறநிதி நாயகன்னே அவருக்கு பேர் வைக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள், சமூக விரோத விஷயங்களை செய்த சீமான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறத உணர்றீங்களா? அப்படி இருந்தால் இந்த அரசாங்கம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது முடியுமா?
எனக்கு சட்டத்தில் இதற்கு இடம் இருக்கான்னு தெரியல. பட் நான் இதை வந்து 2 விஷயமா நான் ஈக்குவேட் பண்ணி பாக்குறேன். நித்யானந்தா ரஞ்சிதா கூட போனது யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரம்மச்சரியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த நித்யானந்தா தன் வாழ்க்கையில இப்படி இருந்ததுதான் பிரச்சனை. அதனாலதான் அவர் மேல வழக்கு போட்டாங்க. அவரு அதேதான் இங்கேயும். நீ வந்து என்னவோ அயோக்கியத்தனம் பண்ணதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்றேன். நான் பிரபாகரனை சந்திச்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு ஒரு மிகப்பெரிய சமூகத்தை 10 வருஷமா நீ ஏமாத்திருக்க. நீ எதை வைத்து அரசியல் செய்தாயோ, அதாவது உனக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குன்னு நீ சொன்னியோ, பிரபாகரன் என்ன வாரிசு அறிவிச்சாரு, பிரபாகரன் என்னோட உடம்ப இன்னைக்கு ஒரு இது பாக்குறேங்க. பிரபாகரன் இவருடைய ஃபிட்னஸ பார்த்து அவர் பாத்தீங்களா எப்படி எப்படி சூப்பரா இருக்காருன்னு பாத்தேன். இவர் என்ன இதுவா இவர் என்ன சல்மான் கானா? அசிங்கமா இல்லையா? அப்புறம் பிரபாகரனே இவர் எப்படி திட்டிருக்கிறாருன்னு விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பிரபாகரன் ஏன்னா இதையுமே நம்மளால நம்ப முடியுது. ஏன்னா இந்த ஆளு கூச்சப்படாம சொன்னவர் பிரபாகரன்ட்டே போய் உடம்ப குறைங்கன்னு நான் சொன்னேன்னு சொன்னவர். அப்ப உன்னுடைய அடிப்படையே ஒரு பொய்ய வச்சு நீ இத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்கன்னா இவர் மேல நம்பிக்கை துரோக வழக்கு போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாங்கிறதுதான் அரசும் சரி வழக்கறிஞரும் சரி ஆராயணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சட்டம்லாம் தெரியல. ஆனால் இதை விட ஒரு நம்பிக்கை துரோகத்தை சமகாலத்துல மக்கள் உலக மக்கள் யாருமே சந்தித்திருப்பார்களான்னு எனக்கு எனக்கு தெரியல. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி நன்றி.